Hi everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். உங்ககிட்ட மாம்பழம் இருந்துச்சுன்னா உடனடியா இத மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா ரொம்ப சீக்கிரமா பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி தான் மாம்பழ கேசரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேசரி பண்றதுக்காக நான் இங்க ஒரு கடாய் வச்சிருக்கேன். சோ இப்போ pan நல்லா சூடாகட்டும். சூடானதுமே அதில் நான் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஆக்சுவலி ஸ்பூன் கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கனால இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட வரும். ஜஸ்ட் இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் கேஷ்யூ நட்டும் அதுக்கப்புறமா திராட்சையும் போட்டு நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கேஷ்யூ நட்டு போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அது வரைக்கும் ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுக்கலாம். இப்போ இந்த கேஷ்யூ நட்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த வரைக்கும் ஜஸ்ட் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பழத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதே நெய்யில் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் அதாவது முந்திரி பழத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் பாப்பப்பாய் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்துக்கலாம். ரொம்ப கறியை விட்டுறாதீங்க, அப்புறம் கசப்பாயிடும். ஸோ இதுதான் அதோட பக்குவம். இப்போ எடுத்துருவோம். அதே நெய்யில் நாம் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். அதை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இது ஜஸ்ட் ரோஸ்டட் தான். இருந்தாலும் இந்த நெய்யில் நம்ம ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இங்கே ரோஸ்ட் பண்ணுறேன். இப்போது வறுக்கிறது பார்த்திங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுமே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான் அதோட பக்குவம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே கடாயில் நான் ஒரு கப்பு சுகர் சேர்த்துருக்கிறேன். ஆக்சுவலி மேங்கோ நல்ல ஸ்வீட்டாக இருக்கனால நான் இந்த அளவுக்கு தான் சுகர் எடுத்துருக்கிறேன். இப்போ மேங்கோ உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1.5 கப்லேருந்து 2.5 கப்பு வரைக்கும் நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். ஸோ சுகர் எடுத்து டைரெக்டாகவே உங்கள் அந்த பேனில் போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா விரைவி விட்டுக்கோங்க. இப்போ சுகர் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி வரும். ஸோ அந்த டைமில் நாம் மேங்கோ பியூரி இதில் சேர்த்துக்கணும். நான் இங்கே ஒரு மேங்கோ எடுத்து நல்ல மை போல் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை தான் நான் இங்கே சேர்க்க போகிறேன். இப்போ சுகர் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் மேங்கோ பியூரி இருக்குல்ல, அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ நான் கை வச்சு எடுத்து போட்டேன் ஜஸ்ட் இந்த மாதிரி. ஸோ கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். மேங்கோ நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதிகமாக ஸ்வீட் இதுக்கு தேவைப்படலை. ஸோ இந்த மாதிரி மேங்கோ பியூரி அண்ட் சுகர் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் தண்ணி விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அது மெல்ட் ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகுது. இப்போ மெல்ட் ஆக ஆரம்பித்ததும் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கலாம். அதிகமாக தண்ணி தேவைப்படாது. கொஞ்சமாக ஒரு கிளாஸ் கிட்டேருந்து விட்டுக்காங்க. ஸோ விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப தளத்தலன்னு கொதிக்க வேண்டாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி கொதித்த உடனேயே நாம் இங்கே நான் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். நார்மலாக நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம்.
ஸோ அது கூடவே 1 டீஸ்பூன் நம்ம நெய்யும் சேர்த்துருக்குறோம். ஸோ நெய் அப்புறமா வந்துட்டு ஆயில் இந்த ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கூட வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம நார்மலாக கேசரி பண்ணுவோம்ல அதே மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம பண்ணுற கேசரி விட இந்த மாதிரி மாம்பழம் பியூரி போட்டு பண்ணுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருந்துன்னா பிரச்சனை இல்லை. இப்போ தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் வந்து எனக்கு தெரியுங்க. இப்போ வந்து ரவை வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கட்டி பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கெட்டி ஆகிடுச்சு, நம்மளோட ரவையும் நல்லா வெந்தாச்சு. பார்த்தீங்கன்னா பேன்லேருந்து ஒட்டாமல் வரும். ஸோ இதுதான் அதோட பக்குவம். இப்போ வந்து நாம் ஒரு பவுலில் விட்டுக்கலாம். இப்போ வந்து நாம் கொஞ்சமாக கேஷ்யூ நட்டு அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம். பார்த்தீங்களா, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கேசரி மாம்பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதில் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை, அந்த மாம்பழத்தோட கலர் தான் எல்லோவாக சூப்பராக இருக்குது. ஸோ டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். Till then, bye and thanks for watching.